ஹாய் வியூவர்ஸ். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுல அவங்களுடைய கொள்கைகள் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இல்ல, ரொம்ப பொதுப்படையா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இந்த தீர்மானத்துல அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் தீர்மானமா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள், கொள்கை தலைவர்களை உறுதியாக பின்பற்றும் தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது கொள்கைகள், கொள்கை தலைவர்கள் அப்படின்னா தந்தை பெரியார், காமராசர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்களுடைய கொள்கைகள்லாம் நாங்க பின்பற்ற போறோம் அப்படிங்கிறத முதல் தீர்மானமா அவங்க முன் வச்சிருக்காங்க. கொள்கை திருவிழா மாநாட்டை மாபெரும் வெற்றி பெற வைத்த கழக நிர்வாகிகளுக்கும் பந்தல் வடிவமைப்பாளர் ஜே.பி. விஸ்வநாதனுக்கும் மாநில மாநாடு நடத்த நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றம். மாநாட்டையே திருவிழாவா பாக்குறாங்க. அந்த அவங்களுடைய கொள்கை திருவிழாவை நடத்துறதுக்காக சப்போர்ட் பண்ண விவசாய பெருமக்களுக்கும் அந்த விக்கிரவாண்டி பகுதி மக்களுக்கும் அவங்களுடைய நன்றியை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பையும் எப்போதும் போற்றி பாதுகாக்கும் வகையில் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் பற்றிய விளக்க தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது அவங்களுடைய கொள்கைகள், சமூக நீதி, சகோதரத்துவம், இது சார்ந்த கொள்கைகள் எல்லாத்தையும் நம்ம முன் வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தை அவங்களுடைய கட்சிக்குள்ள அவங்க வச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அறிவிப்பும் அதை சட்டமாக்குதலுக்கும் முனையும் பாஜக அரசிற்கு எதிராக ஜனநாயக கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்ப நம்ம பிஎம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் இது ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் நம்ம ஓட் பண்ணிட்டு இருக்கோம். இத ரீசன்ட் டைம்ஸா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரே எலெக்ஷனா கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மூலயமா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏற்படுகிற அந்த செலவை மிச்சம் பண்ணலாம், அடிக்கடி மக்களும் ஓட்டு போட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல அவங்க இதை முன் வச்சாங்க. இதுல மாநில அரசை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சவால்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, மக்களுடைய மனநிலைமை மாறுபடும். மக்களவை தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மாறுபடும். அதனால இது ரெண்டுத்தையும் தன்னிச்சுதான் நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட நிலைப்பாடு இருக்கு. அதனால அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை முன் வச்சிருக்காங்க. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் வகையில் பெண்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனைகள் வழங்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டிட தமிழக அரசு முதலில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அச்சாரமிடும் ஆய்வை காலதாமதமின்றி உடனே நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சமூக நீதி கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க மத்திய அரசு மேல இந்த பொறுப்பை வச்சுட்டு நீங்க இதுல நழுவிட முடியாது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க தான் முன்னெடுத்து கொண்டு போய் நடத்தி முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. மருத்துவம் போலவே கல்வியும் மாநில பட்டியலுக்கே உரிமையானது. அதன்படி எங்கள் உரிமையை ஒன்றிய அரசு எங்களுக்கே திரும்ப வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் நீட் தேர்வை மாநில அரசே நீக்கிவிட்டு எங்கள் மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்ற இயலும் என்பதை வலியுறுத்தி மாநில தன்னாட்சி உரிமை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றும். அதாவது இந்த நீட் பிரச்சனை ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருந்தது. இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்ல டாக்டரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது மூலயமா தான் நாங்க போயிட்டு இருந்தோம். அது ஆனா நமக்கு ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நீக்கிட்டு 12th மார்க்கை வச்சே இன்ஜினியரிங், டாக்டர் இது எல்லாத்துக்குமே கலந்தாய்வு நடைபெற்றது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல
மருத்துவ கல்விக்கு மட்டும் வந்து நாங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து வைக்கிறோம். நீட் எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் த இந்தியா காமனா வைக்க போறோம். அதாவது மருத்துவ படிப்புக்கு இந்த நீட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் வந்துட்டு மருத்துவத்துறையில நீங்க உள்ள வர முடியும், மருத்துவத்துக்கு நீங்க படிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுனாங்க. இந்த சட்டம் மூலயமா அவங்க முன் வச்சது என்ன அப்படின்னாக்கா, மருத்துவத்துறைக்கு வரவங்க முற்றிலுமா நல்லா படிச்சு, ஸோ அது சார்ந்து நல்ல அறிவோடு இருக்கவங்க மட்டும்தான் அந்த டிகிரிக்கே உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை அவங்க வந்து முன்னிறுத்தினாங்க. இதுல இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல நமக்கு ஸ்டேட் லெவல் சிலபஸ்ன்னு இருக்கு ஒன்று. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் இருக்கு. சென்ட்ரல் போர்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு நீட் எக்ஸாம் வரும். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிற நம்ம மாநில மாணவர்கள்லாம் எப்படி வந்து நீட் எக்ஸாம்ல, அதாவது சென்ட்ரல் போர்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ பார்ஷியலா வந்து நீங்க மற்ற டிகிரிஸ்க்குலாம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸை படிச்சுட்டு நீட்டுக்கு மட்டும் தனியா எப்படி போய் படிக்கிறது? அப்ப தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இது கூடவே சார்ந்து வர முடியாது. மருத்துவத்துறை சார்ந்த கல்வியை மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு அதாவது மத்திய அரசுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்தீங்க? அதையும் வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடுக்குள்ளதான் வந்து வைக்கணும். அப்பதான் எங்களுடைய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ்லயே மட்டும் படிச்சுட்டு அவங்க அதை சார்ந்தே வந்துட்டு மருத்துவ படிப்புக்கு அவங்களால போக முடியும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பல பேரோட நிலைப்பாடுமே அதே தான். எப்படியும் நம்ம எம்பிபிஎஸ் வந்து சும்மா ஒன்றும் யாரும் படிக்க போறது இல்லைல்ல. 5 வருஷம் படிக்க போறோம். அந்த 5 வருஷத்துல படிக்காதது அந்த நீட் எக்ஸாம்ல என்ன ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். இதுல என்ன இருக்கு? ஸோ ஸ்டேட் போர்டு சிலபஸை இன்னும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, ஸோ எம்பிபிஎஸ் வந்து அந்த டிகிரி இருக்கு, அதை நம்ம படிக்காத யாருக்கும் டிகிரி கொடுக்க போறது இல்லை. ஸோ அதை கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களின் பாதுகாப்பை ஒரு கொள்கையாகவே முன்னெடுக்கும் தமிழக வெற்றி கழகம் தன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சட்ட ரீதியாக போராடவும் தயங்காது என்பதை வலியுறுத்தி விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். விவசாய நிலங்கள் வந்துட்டு கையகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலை அமைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கணும்னா விவசாய நிலங்கள்லாம் வந்து கையகப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயல்களை ஈடுபடுறதெல்லாம் இவங்க வந்து எதிர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. தொழில் நகரமான கோவைக்கு வந்து குடியேறுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை விரைந்து தொடங்க கோரும் தீர்மானம் நிறைவேற்றம். ஸோ கோவை மெட்ரோ ரயில் பணிகளை வந்துட்டு விரைவா தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை கொண்டு வர பொது வாக்கெடுப்பை நடத்த கோரியும் ஈழத்தமிழர்கள் மற்றும் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு தாக்கப்படும் தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தீர்மானம் நிறைவேற்றம். ஈழத்தமிழர்களை வந்து சிறைப்பிடிச்சு தமிழக மீனவர்களையும் வந்து சிறைப்பிடிச்சு தாக்குறாங்க இலங்கை அரசு. ஸோ அதுக்கான ஒரு தீர்வை வந்து சீக்கிரமா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை சார்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மொழி உரிமையே எங்கள் தமிழ் திருநாட்டின் முதல் உரிமை என்ற எங்கள் கொள்கைப்படி எங்கள் தாய்மொழி காக்கும் எல்லா முயற்சிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சமரசமின்றி செயல்படும். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைக்கு எதிராக 3வது மொழியை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மொழி கொள்கையை தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது தமிழக வெற்றி கழகம் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அவங்க கையாளுறாங்க. ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். இதை தவிர ஹிந்தி போன்ற மொழிகளை வந்து திணிக்க முற்பட்டா அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசின் வருவாயை பெருக்க எந்த ஒரு அறிவார்ந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் மின் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்ற பொதுமக்கள் மீது மேலும் மேலும் வரி சுமையை மட்டுமே அதிகமாக விதித்து வரும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மீது நிதி சுமை திணிப்பு சார்ந்த தீர்மானம் நிறைவேற்றம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, வீட்டுக்கு சொத்து வரி உயர்வு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பத்திர செலவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல சார்ஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, நிதி நெருக்கடி வருது அப்படின்னா அதை ஏன் மக்கள் மீது வந்து அந்த நிதி நெருக்கடியை வந்து சுமையா வைக்கிறீங்க? நீங்க வேற ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் தொடரும் கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருட்களின் பழக்கம் போன்ற நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார்ந்த
தீர்மானம் நிறைவேற்றம். ரீசன்ட் டைம்ஸ்ல கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் உயிரிழந்தாங்க விசச்சாராயம் அருந்தி. ஸோ அது அது ரிலேட்டடாகவும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை வழக்கம் போல காற்றில் பறக்க விட்டு ஏழை நடுத்தர மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத மின் கட்டண உயர்வை திணித்துள்ள தமிழக அரசு 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யும் முறையை கைவிட்டு மாதந்தோறும் மின் கணக்கீடு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்த மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்க தீர்மானம் நிறைவேற்றம். தேர்தல் வாக்குறுதியை வந்து காற்றிலே பறக்க விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் உடனே ஸ்ட்ரைக் ஆகுறது இதுதான், நீட் விவகாரம் தான். நாங்க ஆட்சிக்கு வந்தாக்க முதல்ல நீட் வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொன்னாரு. அது ஆனா அதுக்கப்புறம் எப்படி என்ன கான்செப்ட்ல அவர் சொன்னாருன்னு தெரியல. இப்போ வரைக்கும் நீட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒண்ணு இருக்கு. பட் இதுல இவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, மின் கட்டண உயர்வு வந்துட்டு மின் கட்டணம் இப்போ நம்ம எப்படி பே பண்றோம் அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பே பண்றோம். அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு அந்த 2 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸா நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வருதோ அதை நம்ம வந்து பே பண்றோம். இந்த யூனிட் வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ கரண்டா கன்செஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அப் டு 100 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் 200 யூனிட்ஸ் மேல ஒரு சார்ஜ், 400க்கு மேல போச்சுன்னா ஒரு சார்ஜ், 500 அபோ இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த யூனிட் மார்ஜின் தாண்ட தாண்ட நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அது எதனாலனா நம்ம 2 மந்த்ஸ் வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணி அதை சார்ஜ் பண்றதுனால தான் நமக்கு அதிகமான யூனிட்டும் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ற மாதிரி ஆகுது சுச்சுவேஷன். ஸோ இதை இப்போ வந்து நமக்கு மந்த்லி ஒன்ஸ்ன்னு மாத்திட்டாவே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாதியா குறைஞ்சிடும் நம்மளோட மின் கட்டணம். இப்போ நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் செலுத்துருவீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இது 200 ரூபாய் 300 ரூபாயில கூட 2 மாசத்துக்கு முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த கன்செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ மாதந்தோறும் மின் கட்டணம் நம்ம செலுத்துற மாதிரி வந்ததுன்னா இது உண்மையாவே நமக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும். மகளிர் உரிமை தொகை பரிசு தொகுப்பு என்று ஒரு புறம் அறிவித்துவிட்டு மறுபுறம் மது கடைகளை திறந்து அதன் மூலம் அரசுக்கு வருவாயை பெருக்கி வருவது ஏற்புடையதல்ல. சமூக குற்றங்கள், சமூக பாதுகாப்பின்மை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக விளங்கும் மதுக்கடைகளை கால நிர்ணயம் செய்து மூட வலியுறுத்தவும் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றம். அதாவது மது கடைகளை வந்து நீங்க உடனே மூட வேணாம், அட்லீஸ்ட் வந்து ஒரு டைம்ல வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ள இத்தனை கடைகளை நாங்கள் க்ளோஸ் பண்றோம், இந்த டைம் பீரியடுக்குள்ள இத்தனை கடைகளை க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த கால வரையறை வச்சு நீங்க வந்து ஒவ்வொரு மது கடையும் நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா சமூக சீர்கேடு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவிற்கான உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகின்ற வகையில் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும், தமிழை தாய்மொழியாக கொண்ட நீதிபதி ஒருவரை நியமித்து சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் உச்ச நீதிமன்ற கிளையை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றம். ஒரு உச்ச நீதிமன்ற கிளை வந்து சென்னையில அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுல வரக்கூடிய ஜட்ஜி வந்து தமிழரா இருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. தமிழ் மண்ணின் மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சியின் வரலாற்று பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை தமிழக அரசு சென்னையில் கட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டின் தொன்மை பெருமை பாதுகாப்பு தீர்மானம் நிறைவேற்றம். மூவேந்தர்கள்னு சொல்ற சேரர், சோழர், பாண்டியர் இவர்களுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில இங்க ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி போற்றுவதை கடமையாக கொள்ள வேண்டும் என்று கோரி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு பெருமை சேர்க்க வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள், மொழி போராளிகள் இவங்களுக்கான பெருமையை சேர்க்கிற வகையில தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இஸ்லாமிய சகோதரிகள் தமிழ் தொண்டை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இஸ்லாமிய சகோதரி ஒருவருக்கு அரசு சார்பில் விருதும் பண முடிப்பும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்து கண்ணியமிகு காயிதே மில்லத் பெயரில் அரசு விருது வழங்க வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழுக்கு தொண்டு செய்யும் இஸ்லாமிய சகோதரி ஒருத்தங்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு விருது வழங்குற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதியோர் நலனை உறுதி செய்யும் கொள்கை வரவை உருவாக்கி நிதி ஒதுக்கீடு செய்து சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரி முதியோர் நல்வாழ்வு உறுதி செய்ய தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் இருக்க முதியோர்களுடைய நலனை உறுதிப்படுத்துற மாதிரியான வரையறையை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரி பகுதியில்
அணு கனிமைகளை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு முயல்கிறது. தென் தமிழகத்தை பால்படுத்தும் இந்த இன்னொரு முயற்சி உடனடியாக கைவிட வேண்டும் என்று இயற்கை வள பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் நிறைவேற்றும். ஸோ கன்னியாகுமரியில அணு கனிமங்களை வந்து அகழ்ந்தெடுக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது என்று கூறி எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. கூட்டாட்சி அமைப்பிற்கு எதிரான தாக்குதலாக இருக்கின்ற வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்லாமியர் உரிமை தீர்மானம் நிறைவேற்றும். இஸ்லாமியருடைய மத நம்பிக்கைக்கு எதிராக வக்ஃப் சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது. அது ரிலேட்டடா வந்து இவங்க தீர்மானத்தை முன் வச்சிருக்காங்க. இது மாதிரி அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின வகுப்பினை சேர்ந்த மாணவ மாணவிகள் அனைவருமே மிகவும் பாதிக்கப்படுகின்ற நீட் தேர்வு விலக்கு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரி நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும். ஸோ இது வந்து நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கான ஒரு தீர்மானம். ஆளும் அரசுகள் மேற்கொள்ளும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை ஆதரித்து வரவேற்பதையும் ஆக்கப்பூர்வமாக அணுகுமுறையாக கருதுகிறோம். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்கேற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்குகிறது. இதனை பாராட்டும் வகையில் தகைசால் தமிழர் விருது வழங்கும் அரசை வரவேற்கும் தீர்மானம் நிறைவேற்றும். தமிழக அரசு வந்துட்டு தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் தொண்டாற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு வழங்குறாங்க. பரிசு வழங்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் சுமார் 2376 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்க உள்ளது. பெரும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்தை வரவேற்கும் தீர்மானம் நிறைவேற்றம். இஸ்ரோவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க வரவேற்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு தீர்மானத்துல வந்துட்டு விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்தக்கூடாது பரந்தூர் விமான நிலையத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்கு. அந்த நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சென்னையில வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க. இதுல இங்க வந்துட்டு ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இதை பத்தி வந்து டீட்டெயிலா நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நமது தமிழக வெற்றி கழகத்தின் மீது தீரா பற்றுடன் கழகத்திற்காக அயராது ஓடோடி உழைத்த போராளிகள் சிலர் அண்மையில் மறைந்த நிகழ்வுகள் அதிர்ச்சியும் வேதனையையும் அளிக்கின்றன. இயக்கத்திற்காகவும் கழகத்திற்காகவும் நீண்ட காலமாக பணியாற்றி உடல்நலக் குறைவால் திடீரென காலமான புதுச்சேரி மாநில நிர்வாகி சரவணன் மற்றும் மாநாட்டில் பங்கேற்க வரும்போது எதிர்பாராமல் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் உயிரிழந்த சீனிவாசன், விஜய்கலை, வசந்தகுமார், ரியாஸ், உதயகுமார் மற்றும் சார்லஸ் ஆகியோர் மறைவை கட்சி வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றும். அதாவது மாநாட்டுக்காக வரும்போது சாலை விபத்துல வந்து சில பேர் உயிரிழக்க நேரிட்டுச்சு. அவங்களுக்கான இரங்கல் தீர்மானம் வந்து இவங்க நிறைவேற்றியிருக்காங்க. இவ்வளவுதாங்க. இந்த 26 தீர்மானங்களை வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன் வச்சிருக்காங்க. இதுல எனக்கு வந்து இதுல இன்னுமே ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த தீர்மானத்துல இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அது விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி இதுல வந்து அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் வந்து நிச்சயமா செஞ்சு ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த விலைவாசி இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். விவசாயம் நாளடைவுல அழியாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த விலை நிர்ணயம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இந்த 26 தீர்மானங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. See you in next video.